வணக்கம். சென்னையில் மாபெரும் அறவழி போராட்டம் நடைபெற்றது. 2 வருடங்களாக யோகா பயிற்சியாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர் சங்கத்தினர் இந்த அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் சுந்தரவேல் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் காசிநாததுரை ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் சங்கத்தின் வழக்கறிஞர் அருணகிரி பாரதி அவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினார். மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சித்தா நிலையங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் பயிற்சியாளராக பணிபுரிகின்றனர். இதில் 250 யோகா ஆசிரியர்கள் 2022 முதல் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றி வருகின்றனர். மத்திய அரசு ஆணைப்படியும் தமிழ்நாடு அரசு ஆயுஷ் குழுமம் மூலமாக தமிழக அரசு ஆணைப்படியும் 48 யோகா பயிற்சியாளர்கள் முதலில் நியமிக்கப்பட்டனர். 2ஆம் கட்டமாக 92 யோகா பயிற்சியாளர்களும் 3ஆம் கட்டமாக 110 யோகா பயிற்சியாளர்களும் நியமிக்கப்பட்டனர். இவர்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் ஆண்களுக்கு 8000 ரூபாயும் பெண்களுக்கு 5000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக சம்பளம் வழங்கப்படவில்லை. அது மட்டுமின்றி மத்திய அரசு ஒதுக்கிய நிதியும் தமிழக அரசு எங்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கின்றது. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் யோகா பயிற்சியாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நிலுவையில் உள்ள சம்பளம் வழங்கிட வேண்டும். யோகா பயிற்சி முடித்தவர்களுக்கு அனைத்து துறைகளிலும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். இந்த மாபெரும் அறவழி போராட்டத்தில் மாநில ஆலோசகர் ராஜா, சரத்பாபு, முனிசாமி, துர்காதேவி, மகாராஜன், மணிகண்டன், சுரேஷ், மகாராஜா, திருமாவளவன், பிரகாஷ், சத்யமாலா, பேபிகலா, சுதா, ஷீலா, விமலா மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள், யோகா பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.